ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்று தை அமாவாசை. ஸோ இந்த தை அமாவாசையில நம்ம என்னென்னலாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூட ஆல் என்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஏதேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று தை அமாவாசை அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த தை அமாவாசை மட்டும் கிடையாது, வருடத்தில் 3 அமாவாசைகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான அமாவாசைகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தை அமாவாசை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தோஷங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றியும் தெளிவாக சொல்ல போகிறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம மருத்துவ குறிப்பு ஒவ்வொரு பதிவிலும் போட்டுட்டு வரோம் இல்லையா, அந்த மருத்துவ குறிப்பும் வீடியோக்கு இடையில வரும். அதையும் பார்த்து நீங்க பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்நாளில் நம் செய்யும், அதாவது நம்ம இந்த அமாவாசை நாள்ல மட்டும்தான் தானம் தர்மம் செய்யணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நம்மளால முடிஞ்சா எப்பவுமே பண்ணலாம். இருந்தாலும் அமாவாசையில பண்றது ரொம்பவே சிறப்பு. இந்நாளில் நாம் செய்யும் தர்ப்பணங்களையும் தானங்களையும் நம் முன்னோர்கள் நேரடியாகவே ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஐதீகம். ஸோ இந்நாள் நம் முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதித்து விட்டு மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்லும் நாள் என்பதால் மிகவும் சிறப்பு பெற்றதாக உள்ளது. பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இருப்பவர்கள் இந்நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருக்களின் ஆசியை நிச்சயம் பெறலாம் என்பது ஐதீகம். ஸோ இதை தவற விட்டுறாதீங்க. நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பு போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவுலையும் மருத்துவ குறிப்பு இடையில நான் போடுவேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த பதிவு நான் இடையில போட போகிறேன். ஸோ இந்த மருத்துவ குறிப்பையும் பார்த்து நீங்கள் பயன்பெறணும். முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாள் தை அமாவாசை நாளாகும். வான் மண்டலத்தில் இருக்கும் சூரியன் ஜோதிட கணக்கின்படி மகரத்தில் உச்சம் பெறும் மாதம் இந்த தை மாதம். அதனால் இந்த மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றது. ஒருவன் தன் பெற்றோர்களையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்காவிட்டால் மற்ற தெய்வங்களை வணங்கி பலனில்லை. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எப்பொழுதுமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெற்றோர்களையும் சரி முன்னோர்களையும் சரி நம்ம எப்பொழுதும் மறக்கக்கூடாது. குலதெய்வத்தை முக்கியமாக மறக்கவே கூடாது. ஸோ நீங்கள் அவங்களை வழிபட்டாதான் நீங்கள் இஷ்ட கடவுளை வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். என்னதான் இஷ்ட கடவுளை நம்ம ரொம்ப உருகி வேண்டினாலும் நம்மளுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த மூவரை நம்ம வணங்கினால் மட்டுமே நம்மளுக்கு 100% பலன் கிடைக்கும். சாபமும் இருக்காது, எந்த ஒரு தோஷமும் இருக்காது. அதை மட்டும் மறக்காதீங்க. கொஞ்சத்துல பால் மாறுவாங்க, அதாவது கொஞ்சத்துல சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். குலதெய்வத்தை ரொம்ப தூரத்துல இருக்காங்க, இப்போ வணங்கணும் அப்படின்னாலும் கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்க அங்கதான் போய் வணங்கணும் அப்படின்னு இல்லை, மனதார நீங்க நினைத்து நம்மளுடைய பூஜை அறையில நினைத்து நம்ம வழிபட்டாலே போதும் நம்மளுடைய குலதெய்வத்தை. ஸோ அதை மட்டும் நீங்க எப்பொழுதுமே கடைபிடிச்சு கொண்டு வாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரியுமா தெரியாதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ இந்த குலதெய்வத்தை நம்ம வழிபட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு இஷ்ட கடவுளுடைய பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது ஏன்னா நம்ம குலதெய்வத்தை வணங்கும் பொழுது அவங்க வழிவிட்டா மட்டும்தான் அடுத்த கடவுள் நம்மளுக்கு பலனை கொடுக்கக்கூடிய அந்த அருள் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த நம் முன்னோர்களை ஏன் வழிபடக்கூடாது? நீங்க அதை வழிபட்டா ரொம்பவே நல்லது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வருஷத்துல 3 அமாவாசை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 3 அமாவாசை எந்தெந்த மாதத்துல வருது அப்படின்றத சொல்றேன். ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை, புரட்டாசி மாசத்தில் வரும் அமாவாசை, தை மாதத்தில் வரும் அமாவாசை ஆகிய அமாவாசை தினங்களில் மிக சிறப்பாக தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம். இந்த அமாவாசை தினத்தில் நம்ம தானம் தர்மம் செய்யக்கூடியது என்ன அப்படின்றத சொல்றேன். அதாவது யாருக்கெல்லாம் தானம் தர்மம் கொடுக்கணும் அப்படின்றது சிலருக்கு கேள்வி இருக்கும், கமெண்ட்ல சொல்லுவீங்க. அதுக்காக நான் தெளிவாவே சொல்றேன். நம்ம எறும்புகளுக்கும் பசுவுக்கும் காகத்துக்கும் நாய் பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவளித்து அவர்களின் வயிற்றை நிறைத்தால் கடவுளின் ஆசியும் முன்னோர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். ரொம்பவே நம்மளுக்கு சுலபமான முறையில தான் நம்ம செய்ய போறோம்.
ஸோ நம்ம வந்து எறும்பு காகம் இதெல்லாம் தேடி போய் எங்கேயாவது அன்னதானம் கொடுக்கணுமா தானம் கொடுக்கணுமா அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம வீட்டை சுற்றியே வரக்கூடிய இந்த ஜீவனங்களுக்கு நம்ம வந்து உணவளித்தாலே போதும், நமக்கு வந்து அவ்வளோ பலன்கள் கிடைக்கும். சரி, நான் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய வீட்டில் குருவி, கிளி, காக்கா, பூனை, நாய், அணில் இவங்க எல்லாமே எப்பொழுதுமே காலையில வந்ததும் அழகா அவங்க ஒரு குரல் கொடுப்பாங்க பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும், கேட்கவே அவ்வளோ இனிமையா இருக்கும். வீட்டை சுத்தி கேட்ல எல்லாம் கத்திக்கிட்டு அவ்வளோ சூப்பரா அழகழகா இருப்பாங்க. குருவிங்க எல்லாம் வந்திருப்பாங்க. எனக்கு பார்க்கவே கண்கொள்ள காட்சியா இருக்கும். நம்ம வந்து வீட்டுல இருக்க அரிசியை தான் எடுத்துட்டு போய் கொஞ்சம் வைப்பேன். அப்படி இல்லையா, நம்ம வீட்டுல உணவு என்ன செஞ்சிருக்கோமோ அதை வந்து நம்ம காக்காவுக்கு வைக்கிறோம் அப்படின்னா காக்காவும் சாப்பிடும், குருவியும் சாப்பிடும், கிளியும் சாப்பிடும். நிறைய விதமான குருவிங்க எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஜீவராசிங்க சாப்பிடும் பொழுதே நம்மளுக்கு வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ திருப்தியா இருக்கும். இப்போ எறும்புக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பசி ஆத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வாசல்ல கோலம் போடுறோம் இல்லையா, சாதாரணமா கோலமாவை வாங்கி போடுறதை விட நம்ம பச்சரிசி நம்ம அரைச்சி அதுல வந்து நம்ம கோலம் போட்டோம்னா மாடும் சாப்பிடும், அதாவது பசுவும் சாப்பிடும், அந்த குருவியும் சாப்பிடும், பிளஸ் வந்து நம்மளுக்கு எறும்புகளும் சாப்பிடுவாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாம செய்யற சில தானம் தர்மம் வந்து நம்மளை வந்து காக்கும் அப்படின்றது ஐதீகம். என்னுடைய வீட்டுல வந்து இதெல்லாம் வந்து எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கும். ஸோ நம்ம வீட்டுல வந்து தெய்வம் இருக்கா இல்லையான்னு சிலருக்கு டவுட் இருக்கும். இது வேற டாபிக் இருந்தாலும் நான் அதை சொல்லிடுறேன். நம்ம வீட்டுல தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னா இந்த ஜீவராசிகள் நம்ம வீட்டுல வந்தாலே அணில் முதலாந்தும் வந்து நம்ம அரிசி வச்சா கூட சாப்பிடும். நான் ஆல்ரெடி அதையும் வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல பலன் கொடுக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நீங்க எவ்வளவு பேர் வந்து இந்த மாதிரி ஜீவராசிங்களுக்கெல்லாம் நீங்க வந்து உணவளிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எவ்வாறு கொடுப்பது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் சக்தி நிறைந்தவர்கள், அவர்களை வழிபட்டால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸோ பித்ரு தோஷங்கள் நீங்கவும் அவர்களின் ஆசி பெற்று சிறப்பாக வாழவும் நம்மளுடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் பித்ருகளுக்கும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது சொல்லுவாங்க பெரியவங்க. நம்ம வீட்டு வாசல்லையே இருப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்திருக்கும் பொழுது அவங்கள வந்து மனசார வந்து அவங்கள திருப்திப்படுத்தி நம்ம வந்து அனுப்பும் பொழுது அவங்க வந்து மனசு வந்து நிறைஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஆசி கொடுத்துட்டு போவாங்க, நம்மளுக்கு எல்லாரையும் வந்து வாழ்த்திட்டு போவாங்க. அதே வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம வந்து அவங்கள நினைக்கவே இல்லை, அவங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னா அவங்க வந்து மனசு வந்து நொந்து போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மனசு கஷ்டப்பட்டு போனாலே அதுவே வந்து நம்மளுக்கு வந்து பித்ரு சாபம் மாதிரி தான், பித்ரு தோஷம் மாதிரி தான். ஸோ அதுக்காக தான் சொல்றது, இந்த அமாவாசையில நம்ம வந்து முன்னோர்களையும் மறக்கக்கூடாது, குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாது. அது மட்டும் எப்பொழுதுமே நம்ம வந்து நினைவுல வச்சுக்கணும். சரி, இப்போ வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எவ்வாறு கொடுப்பது அப்படின்றத நம்ம டைட்டில் பார்த்தோம் இல்லையா, ஹெட்டிங், அதை பத்தி நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து தர்ப்பணம் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான 3 விஷயங்களை நீங்க வந்து நினைவுல வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் கொடுங்க. தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரமும் குலதெய்வமும் 3 தலைமுறையின் பெயர்களையும் கூற வேண்டும். இதையெல்லாம் சொல்லிதான் நீங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் உங்க முன்னோர்களுக்கு. திதி தர்ப்பணங்களை உகந்த இடங்களில் கொடுக்க முடியாதவர்கள், ஸோ கொடுக்க முடியாதவர்களுக்கு சொல்றேன் நான் இந்த விஷயம், தங்களுடைய வீட்டின் அருகே கோவில்களின் அருகே இருக்கக்கூடிய குளக்கரை, ஆத்தங்கரை, அந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கும் இல்லையா, அங்க வந்து நீங்க அந்த குளத்தங்கரையில இப்ப கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்து அங்கேயே கரெக்டு விடலாம் நீங்க வந்து தர்ப்பணம் திதி கொடுக்கும் பொழுது. ஸோ முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். முக்கியமான விஷயம், இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல வந்து ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, முன்னோர்களுக்காக நம்ம வந்து ஏன் வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா கண்டிப்பா சொல்றேன், இந்த அமாவாசை டைம்ல வந்து யாருமே வந்து வாசலில் கோலம் போட மாட்டாங்க. முக்கியமா வந்து முன்னோர்கள் வந்து வீட்டு வாசல்ல தான் நிற்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஸோ நம்ம கோலம்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும்னா ஏதோ விசேஷம் போல அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு தான் முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே கோலம் போட மாட்டாங்க. நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வந்து உணவளிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து தவற விடாதீங்க. இதை கண்டிப்பா வந்து நினைவுல வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கிழக்கு முகமாக பார்த்தபடியாதான் கொடுக்க வேண்டும். அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது
கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக மட்டும் வாங்கக்கூடாது. அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எதாவது வாங்கறது மறந்துட்டீங்க அப்படின்னா அங்கே போய் பக்கத்தில் இருக்கவங்களாண்ட வாங்கிக்கலாம் அப்படின்லாம் வாங்காதீங்க. எள்ளு வந்து வாங்கக்கூடாது. கருப்பு எள்ளு எப்பொழுதுமே அடுத்தவங்களாண்ட இருந்து கடனாக வாங்காதீர்கள். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது. ஸோ அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே போல் இன்னொரு விஷயம், கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நீரில் இருப்பவர்கள் நீரிலும், கரையில் இருப்பவர்கள் கரையிலும் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதோட பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். தை அமாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் பித்ருக்கள் நற்கதியை அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் நற்பலன்கள் பெருகும். மேலும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். செல்வம் செழிப்போடு எப்பொழுதுமே வாழலாம். ஸோ நம்மளுடைய பதிவில் எப்பொழுதுமே வந்து நம்ம மருத்துவ குறிப்பு போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மருத்துவ குறிப்பை வீடியோக்கு இடையில போடலான்னு இருந்தேன். சாரி, இப்போ வந்து வீடியோ கடைசியில தான் போடுற மாதிரி இருக்கு. அது என்ன மருத்துவ குறிப்பு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஒரு சின்ன குறிப்பாகவும் சொல்லிடுறேன். உணவுடன் போதுமான மோர், தயிர் வந்து எப்பொழுதும் நம்ம வந்து சாப்பிடும் பொழுது சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ சேர்த்துக்க வேண்டியதும் அவசியம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தொப்பை குறையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாரம் 2 தடவை வந்து சுரக்காயை வந்து சமைச்சு சாப்பிடுங்க. தொப்பை வந்து சூப்பராக குறைஞ்சிரும். நீங்க ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. ஸோ சுரக்காய் வந்து நல்ல ஒரு நீர்ச்சத்தான காய் தான். ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொப்பை குறையணும் அப்படின்னா 2 தடவை சமைச்சு சாப்பிட்டாலே போதும். முடிஞ்சா நீங்க 3 தடவை கூட சமைச்சு சாப்பிடுங்க ஒரு வாரத்தில். அதாவது 2 தடவையாவது சாப்பிடுங்க கண்டிப்பாக. இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அமாவாசை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன், மருத்துவ குறிப்பை பற்றியும் சொல்லியிருக்கேன். மருத்துவ குறிப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். எடுத்தெடுப்புக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டியதெல்லாம் இருக்காது. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அமாவாசை, இந்த தை அமாவாசையில் நம்ம வந்து பலன் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து பலன்களை பெறணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதேனும் டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூடவே ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.